இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறகுறாங்க. அவங்க பார்த்தோன்னா இம்யூன் சிஸ்டம் ரொம்ப கம்மியாகவும் பழகவே முடியாது, கொஞ்ச நாட்கள் தான் வாழ்வாங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதுவும் லண்டனில் போய் அவங்கள சரி பண்ணி பார்த்துக்கிட்டாதான் உண்டு, அதுவுமே ரொம்ப காசாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மொத்த குடும்பமே லண்டனுக்கு போய் அவளை வந்து கொஞ்ச நாட்கள் வாழ்ந்தாலும் ஒரு அழகான வாழ்க்கையை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. படம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அவளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், அவளை எப்படி நம்ம காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரொம்ப போராடுவாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே அந்த பொண்ணோட டாக்குமெண்ட்ரி நரேஷன்லேருந்து தான் வருமே கதையே. இதுதான் எங்கள் அம்மா, இதுதான் எங்கள் அப்பா அப்படின்ற ஒரு நரேஷன்லேயே வரும். அழகாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. கடைசி சீன் தான் ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லும் போது ஒன்றுமே கண் கலங்க வைக்குது. தி ஸ்கை இஸ் பிங்க் 2019 வந்தது. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அதுவும் தமிழ் டப்பிங் இல்லை, ஹிந்தி தான் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் லண்டனில் இருக்கிறதுனால இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா சோப்ரா, ஃபரஹான் அக்தர், டங்கில் வந்து ஒரு பொண்ணு நடிப்பாள், அவங்களாம் நடிச்சுக்கிறாங்க. ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு எமோஷ்னலான ஃபீல் குட் ட்ராமா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் பாருங்கள், மஸ்ட் வாட்ச் தான் சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.